ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மீ சேனல் ரெக்ஸ் வியூ. இந்த வீடியோவில் வந்து நம்ம பிரலைன் கேக் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஹாட் மில்க் ப்ராசஸில் சிம்பிளாக எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். 50 கிராம் வந்து பாதாம் எடுத்திருக்கேன். இதை லைட்டாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நட்ஸு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பேனில் வந்து ஒரு ஹாஃப் கிளாஸ் வாட்டர் எடுத்துகிட்டு இதில் வந்து 50 கிராம் வந்து நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 4வது ஸ்டேஜ் பாகுபதம் வர வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாதாமை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் நம்ம இதில் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு ட்ரேயில் வந்து ஒரு ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரலைன் கேண்டி செட் ஆகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஆகும். இந்த பிரலைன் கேண்டியை யூஸ் பண்ணி நிறைய நம்ம கேக்குக்கு கார்னிஷிங் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம மெயினாகவே இந்த பிரலைன் கேண்டி வச்சு தான் ஃபுல்லாக இந்த கேக்குக்கு எல்லாமே கார்னிஷிங்க்கும் ஃப்ராஸ்டிங்க்கும் யூஸ் பண்ண போகிறோம். கேக் பேட்டருக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன் அண்ட் 100 கிராம் வந்து சுகர் எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். 100 கிராம் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பேனில் வந்து ஒரு 200 கிராம் வந்து மைதா எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணியிருக்கிற இந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இப்போ நல்லா பாலை நல்லா சூடாக வச்சுட்டு நல்லா சுட நல்லா பாலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 50 ml மில்க் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தனியாக ஆகிடக்கூடாது. நம்ம தோசை பேட்டர்லாம் ரெடி பண்ணுற மாதிரி தான். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ கேக் மோல்டு எடுத்துகிட்டு இப்போ பட்டர் ஷீட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆயில் கூட நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஹேர் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கி அவன் எதுவும் யூஸ் பண்ணல. கீழே நம்ம யூஸ் பண்ணாத நம்ம தோசை தவா இருந்ததுன்னா அதில் வந்து தண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மோல்டை வச்சுட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி ஆட் பண்ணுறது இல்லைன்னா நம்ம உப்பு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு 1 hour ஆகும். இந்த டைமில் நம்ம பிரலைன் கேண்டி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ராஸ்டிங்க்கு வந்து எக் ஒயிட், ஒரே ஒரு எக் உள்ள ஒயிட் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பவுடர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதில் பட்டர் ஃப்ராஸ்டிங்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பட்டர் தனியாக ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம விப்பிங் க்ரீமோ இல்லாட்டி எக் ஒயிட்டோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம பவுடர் சுகர் அப்புறம் வெனிலா எசன்ஸ் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த எக் ஒயிட்டில் பண்ணியிருக்கிற இந்த இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது க்ரீம் இன்னும் நல்லாயிருக்கும். தனித்தனியாக பட்டர் ஃப்ராஸ்டிங் இந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக நம்ம விப்பிங் க்ரீம் பட்டருக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பிரலைன் கேண்டியை வந்து லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இந்த ஃப்ராஸ்டிங்க்கு மிக்ஸ் பண்ண போகிறோம். பிரலைன் பட்டர் க்ரீமும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ 1.5 மணி நேரம் கழித்து நம்மளுடைய கேக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் எடுதுங்க. அப்போ தான் நல்லா ஈஸியாக வந்துடும். நல்லா சூப்பர் சாஃப்டான ஒரு ஹாட் மில்க் ப்ராசஸில் வெனிலா கேக் ரெடி ஆயிடுச்சு. சுகரும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா வந்து எல்லா ப்ராசஸும் பண்ணுங்கள். சுட எதுவும் பண்ண வேண்டாம். இது சிரப் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம க்ரீம் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பிரலைன் கேண்டியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு லேயரையும் நம்ம டாப் பண்ணிடலாம். சுகர் சிரப் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சேம் ப்ராசஸை தான் ரிப்பீட் பண்ணுறோம். க்ரீம் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு திரும்பி ஸ்ப்ரெட் பண்ணும்போது நல்லா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிரும். டாப்பிங்ஸும் ஃபுல்லாகவே நம்ம பிரலைன் கேண்டி நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணியிருக்கிறது தான் யூஸ் பண்ணுறேன்.
praline கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். Until then, bye from Reks View.